ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு யாக்கோபு. ஆதியாகமம் 32:28 சொல்கிறது, உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. ஜெபத்தின் வல்லமையாக போராடுகிற பக்தனாகிய யாக்கோபை இன்றைக்கு சந்திக்கவிருக்கிறோம். யாக்கோபு என்ற பெயருக்கு போராடுகிறவன், ஏமாற்றுகிறவன், எத்தன் என்பதெல்லாம் அர்த்தமாகும். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பிறந்த யாக்கோபும் ஏசாவும் இரட்டை பிள்ளைகள். யாக்கோபு ஆடு மாடு மேய்க்கிறவராயும் ஏசா வேட்டைக்காரனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தார். யாக்கோபுக்கு எப்பொழுதும் கர்த்தர் மேலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் மேலும் தாகம் இருந்து கொண்டே இருந்தது. சேஷ்ட புத்திரபாகத்தை எப்படியாவது தனக்குரியதாக்கி கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையினாலும் தன் சகோதரரின் அலட்சியத்தினாலும் கூளை கொடுத்து அதற்கு பதிலாக சேஷ்ட புத்திரபாகத்தை பெற்றுக்கொண்டார். தன் தகப்பனாகிய ஈசாக்குக்கு வயது முதிர்ந்ததினால் கண்கள் பார்வையற்று போனதை பயன்படுத்தி ஏசாவாக நடித்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். தன் மாமனாகிய லாபான் பல முறை கூலியை மாற்றினாலும் பல்வேறு விதங்களிலே தனக்கான மந்தையை பெரிதாக்கி கொண்டார். மட்டுமல்ல, முழு இரவும் கர்த்தரோடு போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடமாட்டேன் என்று ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இஸ்ரவேலாய் மாறினார். இஸ்ரவேல் என்ற வார்த்தைக்கு தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்கிறவன், தேவ பிரபு என்பது அர்த்தமாகும். யாக்கோபுக்கு எப்படியாகிலும் முன்னேற வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் இருந்தது போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறுவதிலும் ஜெபத்திலே கர்த்தரோடு போராடி பெற்றுக்கொள்வதிலும் தாகம் இருக்க வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் யாக்கோபின் தீர்மானம் உங்களுக்கு தேவை. எலிசாவும் கூட எப்படியாகிலும் இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எலியாவுக்கு சீஷரானார். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தார். இந்த விடாப்பிடியான வாஞ்சைதான் ஆவியின் வரங்களை இரட்டிப்பாய் எலிசாவுக்கு பெற்றுத்தந்தது. மட்டுமல்ல, யாக்கோபு தன் வாழ்நாளெல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவும் தனது 30 வயது வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பின்பு எல்லா விதத்திலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. உங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல் உண்டா? யாக்கோபு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சென்றபடியால் கர்த்தர் அதை கண்டு யாக்கோபுக்கு தரிசனமானார். தேவப்பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட கர்த்தருக்கும் ஊழியக்காரருக்கும் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் தந்தருள்வார். உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இன்றைய நினைவிற்கு என்னாகமம் 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 23, 24 மற்றும் 25 அதிகாரங்கள்.
மாலை பிலிப்பியர் 1 அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் பெற்றோருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.